தொடர்ந்து தனி சட்டம் கருத்து கேட்டால் தமிழக அரசு வரைக்கும் பதிலே சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. இது தொடர்பாக பதில் தெரியப்படுத்திருக்காங்க தனிச்சட்டம் கோரி. பல மாநிலங்களிலிருந்து கருத்து சொல்லாமல் இருக்கிறார்கள். கருத்து சொல்வது என்பது ஒரு வகை, அது ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கே அந்த அதிகாரம் இருப்பதால் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம். 14ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் இந்த தனிச்சட்டம் குறித்து விவாதிக்க வாய்ப்பு இருக்கு. அது தெரியல, அதாவது அமைச்சரவையில் என்ன பேசுவாங்கிறது நமக்கு தெரியாது. இல்லை, 9ஆம் தேதி நம்ம ஆர்ப்பாட்டம் அனுப்பிச்சிருக்கோம் தனிச்சட்டம் கோரி. இப்போ அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குமா? ஆர்ப்பாட்டம் நடக்கும். 9ஆம் தேதி நான் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுனால முன்கூட்டி நான் நடத்துகிறோம். 11ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நடக்குது. சென்னையில் 9ஆம் தேதி நடக்குது. சார், தமிழக அரசு தொடர்ந்து இந்த விஷயத்தில் செவி சாய்க்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி சொல்ல முடியாது. அவங்க முடிந்த வரையிலும் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள். உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். சுபாஷினியை கூட நேற்று சிபிசிஐடி அழைத்து விசாரணை நடத்தி வருகிறது. ஆகவே ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். எங்கள் கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து நிச்சயமாக பேசுவார்கள். தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துட்டு அடிமையாக இருப்பதாக வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காங்க. யார் எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவில் அடிமையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க பாஜகவிட்ட எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சட்டம் இயற்றப்பட்டா இடைநிலை சமூக வாக்குகள் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைவேற்றல அப்படின்ற இல்லை, அது ஒரு கற்பனை, அது ஒரு யூகம், அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்காகலாம் மக்கள் உடனே மனம் மாறிட மாட்டாங்க. மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்கள், கொள்கை அடிப்படையிலும் சிந்திக்க தெரிந்தவர்கள். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாகவே உணர்ந்து வாக்களிப்பார்கள். வெறும் சாதி மத அடிப்படையிலே வாக்களிக்கிற வழக்கம் தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு. மாண்புமிகு முதலமைச்சருடைய உடல்நலத்தை நாங்கள் மூவரும் விசாரிப்பதற்காகவும் தான் இந்த சந்திப்பை மேற்கொண்டோம். அவர் நலமுடன் இருக்கிறார், மிகவும் உடல் வலிவோடும் இருக்கிறார். ரிப்பன் மாளிகையில் 5 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறோம். அதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். உடன் நகர்ப்புற ஆட்சி அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களும் இருந்தார். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு அவங்களை சந்தித்து பேசினேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கி மனுவும் கொடுத்துருக்கிறேன். கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு தனி வாரியம் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம்.